பிரதீப் ரங்கநாதன் இயக்குனராக அறிமுகமாகி இன்று ஒரு நட்சத்திரமாக பெரிய வரவேற்பை பெற்றிருக்கும் தமிழ் சினிமாவின் நம்பிக்கை நட்சத்திரம். இப்போது இவர் நடிப்பில் வெளியாகிருக்கும் டியூட் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த அசாத்திய வளர்ச்சி சாத்தியமானது எப்படி? பிரதீப்போட துவக்கம் பலரையும் போல குறும்படங்களில் துவங்கியதுதான். கல்லூரியில் குறும்படங்கள் இயக்க பயிற்சி எடுத்து கொண்டிருந்தவரின் வாழ்க்கை மூவி பஃப்புக்காக எடுத்த ஒரு குறும்படத்தின் மூலம் மாறியது. கல்லூரி முடித்ததும் வேலைக்கு சென்று கொண்டே குறும்படங்கள் இயக்கிக் கொண்டிருந்தவர் வேலையை விட்டுவிட்டு முழு நேரமாக சினிமாவை கையில் எடுத்தார். அப்போது அவர் இயக்கியிருந்த அப்பா அல்லா குறும்படம் மூவி பஃப் குறும்பட போட்டியில் முதல் பரிசு வென்றிருந்தது. நண்பர் ஒருவரின் மூலம் தயாரிப்பாளர் ஐசரி கணேசை சந்தித்து கதை சொல்லும் வாய்ப்பு அமைய அவர் மூலம் ஜெயம் ரவி சந்திப்பு, அதன் மூலம் கோமாளி படம் உருவானது. முதல் படமே மிகப்பெரிய ஹிட். இயக்குனராக அடுத்து அவர் என்ன செய்வார் என எல்லோரும் எதிர்பார்க்க தானே ஹீரோவாக நடித்து ஒரு படம் இயக்கும் படத்தோடு வந்தார். ஆரம்பத்தில் இருந்தே நடிகராக முயற்சியில் இருந்த பிரதீப் முதலில் இயக்குனராக தன்னை நிரூபித்துவிட்டு பின்பு தன்னுடைய நடிப்பு பிளான் நிறைவேற்ற திட்டமிட்டார். பல தயாரிப்பு நிறுவனங்கள் படத்தை தயாரிக்க தயாராக இருந்தாலும் பிரதீப் ஹீரோ என சொன்னதும் பேக் அடித்தார்கள். ஆனால் பிரதீப்பின் திறமையை புரிந்து கொண்ட ஏஜிஎஸ் அவர் மீது நம்பிக்கை வைத்து ஹீரோவுக்கு பச்சை கொடி காட்டியது. எந்த குறும்படம் பிரதீப்புக்கு பரிசு பெற்று தந்ததோ அதே குறும்படம் பிரதீப்பின் ஹீரோ பயணத்தையும் துவக்கி வைத்தது. அவர் இயக்கிய அப்பா அல்லா குறும்படத்தை தான் லவ் டுடே என்ற பெயரில் படமாக இயக்கினார். பிரதீப் எதிர்பார்த்ததை விட படத்திற்கும் ஒரு ஹீரோவாக அவருக்கும் பெரிய வரவேற்பு கிடைத்தது. அதன்பின் நோ லுக்கிங் பேக் டிராகன் மாபெரும் ஹிட். இப்போது டியூட் டபுள் ப்ராஃபிட்டுடன் தான் ரிலீஸே ஆகியிருக்குது. இதற்கு முக்கியமான 2 காரணங்களை சொல்லலாம். ஒன்று, பிரதீப்பே சொல்வது போல அவர் இப்போது உள்ள இளைஞர்களை பிரதிபலிப்பும் ஒரு யதார்த்தமான தோற்றத்தோடு இருப்பது, அதற்குள்ளாகவே ஒரு ஸ்டைலை வடிவமைப்பது, மேலும் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் பொருத்தமான நடிப்பை கொடுப்பது. 2வது, தனக்கு ஏற்றவாறு கதையை தேர்ந்து செஞ்சு நடிக்கிறது. முதல்ல பிரதீப்போட நடிப்பை பற்றி பார்க்கலாம். இவன் தான் தலை சிறந்த நடிகர் என்ற அளவில் இதனை எடுத்துக்கொள்ளாமல் ஒரு பெரிய கூட்டத்தை கவனிக்க வைக்கும் திறமை பிரதீப்புக்கு கைகூடியிருக்கிறது என புரிந்து கொள்ளலாம். பொதுவாக பிரதீப்போட தனுஷ், எஸ்.ஏ. சூர்யா, பிரபுதேவா ஆகியோருடைய தாக்கம் அதிகம் இருப்பதை நம்மால் கவனிக்க முடியும். அதை தாண்டி எமோஷனலான காட்சி, காமெடியான காட்சி இவை இரண்டையும் மிகச் சிறப்பாக அவரால் வெளிப்படுத்த முடியுது. பார்வையாளராக மிக எளிமையாக கவரக்கூடிய 2 முக்கிய காரணமாக இது கருதப்படுது. மாஸ் காட்சிகளில் ஸ்லோ மோஷனில் நடப்பது, அதிரடி சண்டை காட்சிகள் செய்வதை விட எமோஷனல் ப்ளஸ் காமெடி ஒரு நடிகருக்கு நன்றாக வந்துவிட்டால் ஆடியன்ஸோட ஸ்பெஷல் இடம் கிடைச்சிருன்னே சொல்லலாம். பிரதீப் நடித்துள்ள 3 படங்களிலும் அவர் நெருக்கடிக்கு உள்ளாகும் காட்சி இடம்பெற்றிருக்கும். அதில் அவர் கொடுக்கும் ரியாக்ஷன் எல்லாம் எஸ்.ஏ. சூர்யாவை நினைவுபடுத்துவது போலவே இருந்தாலும் அந்த சாயலை மீறி பிரதீப் தனித்துவமாக தெரிவார். குறும்பாக அவர் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களிலும் பிரபுதேவா வெளிப்படுவதையும் நம்மால் கவனிக்க முடியும். இது ஒரு நடிகராக பிரதீப்பை மக்களுக்கு பிடிக்க இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்து கதைகளை தேர்வு செய்வது. அவரே ஒரு இயக்குனர் அப்படிங்கிறனால இந்த ப்ராசஸ் அவருக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்காதுன்னு தோணுது. அவரது படங்களில் சொல்லப்படும் விஷயங்களில் நமக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட நம்மையும் அதனை ரசிக்க வைப்பது இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒன்று. அதன் மீதான நமது விமர்சனங்கள் எல்லாம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான். அதுவரை என்டர்டெயின்மெண்ட் மிஸ் ஆகாது. இன்னொன்று, இதுவரை அவர் நடித்த 3 படங்களும் காதல் சார்ந்து நடக்கும் பிரச்சனைகளை மையப்படுத்தியதே. லவ் டுடே காதலர்கள் தங்கள் மொபைலை மாற்றிக்கொண்ட பின் நடக்கும் பிரச்சனைகளை மையப்படுத்தியது. டிராகன் தன் வருங்கால துணியை இழக்கக்கூடாது என அவர் எடுக்கும் முயற்சிகளை மையப்படுத்தியது. டியூட் தான் காதலித்த பெண்ணுக்காக காதலன் எடுக்கும் ரிஸ்கை மையப்படுத்தியது. ஆனால் ஒவ்வொன்றும் வெவ்வேறு படங்களாக முற்றிலும் வித்தியாசப்பட்ட படங்களாகவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவரின் அடுத்த படம் லீக் கூட காதல் படம்தான். அதுவும் எதிர்காலத்தில் நடப்பது போன்ற ஒரு புதுமையுடன் உருவாகியிருக்குது. பிரதீப் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படிங்கிறனால சுவாரஸ்யமாக களங்களை அடையாளம் காண்கிறார். அதற்குள் தான் எப்படி பொருந்துவது என்பதிலும் மெனக்கெடுகிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், இயக்குனர் சொல்லும் கதையில் நடிக்க தயாராக இருக்கிறார். இது சம்பந்தப்பட்ட 2 உதாரணங்களை சொல்லி இந்த தொகுப்பை நிறைவு செய்யலாம். முதலாவது, இப்போது வெளியான டியூட் படத்தில் நடந்தது. டியூட்டோட கதை பிரதீப்புக்கு பிடிச்சிருந்தாலும் அதில் ஹீரோ செய்யக்கூடிய விஷயங்களால் அவரை மக்கள் ஒரு ஜோக்கர் போல பார்த்து விடுவார்களோ என்ற குழப்பம் வந்திருக்கிறது. ஆனால் கதை மேலும் இயக்குனர் மேலும் நம்பிக்கை வைத்து படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இப்போது அந்த நம்பிக்கை வென்றுவிட்டதுன்னே சொல்லலாம். இன்னொரு உதாரணம் டிராகன். இந்த படத்தோட அடிப்படை கதை பிரதீப் தான் எழுதுனது.
அந்த கதையில் ஒரு இளைஞன் போலி சான்றிதழ் கொடுத்து பணிகளை சேர்ந்தது கண்டுபிடிக்கப்பட்டு கைதாகிறான். அவனுக்கு 2 வாய்ப்புகளை கொடுக்கிறார் நீதிபதி. ஒன்று சிறைக்கு செல்ல வேண்டும், இல்லையென்றால் கல்லூரிக்கு சென்று வைத்துள்ள அரியரை எல்லாம் எழுதி பாஸ் ஆக வேண்டும். இதுதான் பிரதீப்புக்கு எழுதிய கதையில் இன்டர்வல். இதனை இயக்குனர் அஸ்வன் மாரிமுத்து மாற்றுறாரு. நீதிபதி என்பதில் பார்வையாளருக்கு எந்த நெருக்கமும் இருக்காது. எனவே அதனை கல்லூரி முதல்வர் என மாற்றுகிறார். லாஜிக் பக்காவாக செட் ஆகுது. தான் எழுதிய கதையை இயக்குனர் மாற்றுவதில் இருக்கிற எந்த ஒரு நியாயம் சக இயக்குனராக பிரதீப்புக்கு புரியுது. அஸ்வன் செய்த மாற்றத்தோட படம் உருவாகுது. மிகப்பெரிய ஹிட்டும் ஆயிடுச்சு டிராகன். இப்படி மிக கவனமாக ஒரு நடிகராகவும் இயக்குனராகவும் இயங்கும் பிரதீப் ரங்கநாதன் இந்த வெற்றிக்கு தகுதியானவர்னே சொல்லலாம். அவருடைய இப்போதைய டியூட் வெற்றிக்கும் இனிவரும் அவரது சினிமா பயணத்திற்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சுவாரஸ்யமான தகவலுக்கு சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.